ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திருத்தணி முருகன் கோயிலை பற்றி பார்க்கலாம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து 82 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. வருடத்தின் 365 நாட்களை குறிக்கும் வகையில் 365 படிகளை கொண்ட மலை. திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகும். தணிகை முருகன் கோயில் என்றும் அழைப்பர். இந்த கோயில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது. இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணி ஆகும். முருகன் இத்தலத்தில் ஒரு தனிமலையில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். கோயில் வழக்கமாக காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இது முருகனோட அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னா காலையிலே போகிறது தான். வீக்கெண்டில் சனி ஞாயிறில் போகிறதா இருந்தால் காலையிலே போகிறது தாங்க நல்லது. பயங்கர கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கார்த்திகை எல்லா நாட்களிலும் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது அறுபடை வீடுகளில் ஒன்றா இருக்கிறதுனால காலையிலே போனீங்கன்னா ஈஸியாக சாமி தரிசனம் கிடச்சிரும் நம்மளுக்கு. இது மாதிரி வேல் அங்கே வச்சுருக்காங்க. வேலுக்கு எல்லோரும் விபூதி வச்சு பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த திருத்தணி வீடியோ முருகன் கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ. தேங்க்யூ.